அவனும் நானும் அத்தியாயம் 29. இரவின் நிசப்தம் அறை முழுதும் வியாபித்திருக்க, தனித்து விடப்பட்ட இருவரும் ஒருவரையொருவர் விழிகளாலேயே துளைத்து கொண்டிருந்தார்கள். 5 வருடங்களுக்கு முன் பிரிகையில் மீண்டும் அவர்கள் சந்தித்துக் கொள்வதற்கான சூழல் இப்படியாக அமையும் என்பதை இருவருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அன்று பிரித்து வைத்து வேடிக்கை பார்த்த காலம் இன்று இப்படியொரு சந்தர்ப்பத்தில் அவர்களை கணவன் மனைவியாக்கியும் வேடிக்கை பார்க்கவே செய்தது. இருவருக்குள்ளேயும் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. அதிலும் அவன் மனதெங்கும் அவள் மீதான கோபமும் வெறுப்பும் மாத்திரமே பரவி கிடந்தது. அதை அவனது விழிகள் இரண்டும் பிரதிபலித்ததில் அதை கண்டுகொண்ட அவளின் மனம் அதை மிகுந்த வேதனையோடு தனக்குள் குறித்து கொள்ள தவறவும் இல்லை. கடந்த காலத்திலேயே தன்னையும் தனது காதலையும் புரிந்து கொள்ளாதவன் இப்போது மட்டும் புரிந்து கொள்வான் என்று அவள் எதிர்பார்க்கவும் இல்லை. அதே நேரம் அதை அவனிற்கு புரிய வைத்து விடும் நோக்கத்தில் இந்த திருமணத்திற்கு அவள் சம்மதித்திருக்கவும் இல்லை. அவளிற்குள்ளும் அவன் மீதான கோபமும் வெறுப்பும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதையும் தாண்டி அவன் மீதான அவளது காதல் இன்னும் மறையவும் இல்லை, சிறிதும் மாறவும் இல்லை. என்ன அப்படி பார்க்குற? இந்த மாதிரியான பார்வையை நம்பி ஏமாந்ததெல்லாம் ஒரு காலம். இனிமேல் உன்னோட காதல் நாடகத்தை எல்லாம் உண்மைன்னு நம்பி ஏமாறுறதுக்கு நான் ஒன்றும் உன்னோட பழைய கண்ணன் கிடையாது. புரிஞ்சுதா? நீங்கள் நான் நினச்ச கண்ணன் இல்லைங்கிறதை 5 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக எனக்கு புரிய வச்சுட்டீங்க மிஸ்டர் கார்த்திக் கிருஷ்ணன். இனிமேல் தான் புரிஞ்சுக்கணும் என்கிற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது என்ற அவனது தாக்குதலுக்கு அவளும் சிறிதும் சளைக்காது பதிலடி கொடுக்கவே செய்தாள். ஓ, அதேபடி உன்னால வாய் கூசாமல் என்னை காதலிச்சேன்னு வேற போய் சொல்ல முடியுது? காதலிக்கிற மாதிரி நடிச்சு என்னை நல்லா நம்ப வச்சு ஏமாத்தினேன்னு வேணா சொல்லு, நம்புறேன். அவனும் அவ்வளவு எளிதில் அவளை விடுவதாகவும் இல்லை. 5 வருடங்களுக்கு முன் அவளை காயப்படுத்தியது போதாதென்று இப்போதும் அவளை வார்த்தைகளாலேயே குத்தி கிளறி கொண்டிருந்தான். ஆனால் இதையெல்லாம் கேட்டு மனமுடைந்து போகவும் கண்ணீரை சிந்தவும் அவளும் ஒன்றும் பழைய கீர்த்தனா இல்லையே. ஆம், கடந்த காலத்தில் அவன் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை அவள் மீது வைத்தபோது கலங்கி போய் கண்ணீரிலேயே கரைந்தாள்தான். ஆனால் அன்றோடே அவளது இதய கல்லறையில் அவன் மீதான காதலோடு சேர்த்து அவளது கண்ணீரையும் மொத்தமாய் புதைத்து விட்டாள். அதைவிடவும் இவன் இப்படியாகத்தான் நடந்து கொள்வான் என அறிந்தேதான் அவனை திருமணம் செய்து கொள்வதற்கான ஒப்புதலையே தெரிவித்திருந்தாள். அப்படி இருக்கையில் அவனது எந்த ஒரு வார்த்தைகளும் அவளை சிறிதும் நிலைகுலைய செய்யவில்லை. உங்களுக்கு என்னை நம்ப வைக்கிறதுக்கோ இல்லை என்னோட காதலை புரிய வைக்கிறதுக்கோ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கான எந்த தேவையும் எனக்கு இல்லவும் இல்லை. ஏன்னா காதல்ல முக்கியமே நம்பிக்கைதான். ஆனால் அதுக்கான அர்த்தம் என்னன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட என்னோட காதலையும் என்னையும் புரிய வைக்க முயற்சிக்கிறது என்கிறது முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை என்னோட வாழ்க்கையில் நான் ஒரு தடவை பண்ணியதே போதும். மறுபடியும் அதே மாதிரியான தப்பை பண்ணுறதுக்கு நானும் ஒன்றும் பழைய கீர்த்தனா கிடையாது. இந்த கல்யாண பேச்சு வந்தப்போ உங்களை வேண்டான்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகியிருக்காது. ஆனால் உங்களை மாதிரி ஒருத்தரை காதலிச்சு தொலைச்ச பாவத்துக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தரோட வாழ்க்கையை தெரிஞ்சே பாழாக்கிறதுக்கு பதிலாய் எதுவாக இருந்தாலும் இனி நமக்குள்ளாகவே முடிஞ்சு போகட்டுமேனு தான் சம்மதிச்சேன். அதை தவிர்த்து வேற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கில்லை என்று அவள் பேசி முடிக்கவும் நக்கலாக கைகளை தட்டியவன், அட அட அட, உனக்கு நல்லா நடிக்க மட்டும்தான் வரும்னு நினச்சேன். பரவாயில்லையே, இந்த 5 வருஷத்தில் நல்லா பேச வேற கற்றுக்கிட்ட போல. அதெப்படி நீ என்னை வேண்டான்னு சொல்லியிருக்க? ஒரு நிமிஷம் ஆகியிருக்காதா? இங்கே பாரு, உன்னை 5 வருஷத்துக்கு முன்னாடியே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போனவன் நான். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட அம்மா. அவங்களுக்காக மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே சம்மதிச்சேன். நான் உன்கிட்ட ஏமாந்ததுக்கு அவங்களும் எதுக்காக தண்டனையை அனுபவிக்கணும்? அதுவும் இல்லாமல் நான் உன்னை உண்மையாய் தானே காதலிச்சேன். நான் ஒன்றும் உன்னை மாதிரி நம்ப வச்சு ஏமாத்தலையே. தப்பு பண்ண நீயே துணிவாய் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டப்போ எதுவுமே பண்ணாத நான் எதுக்கு தயங்கணும்னு தோணுச்சு. மற்றபடி உன் மேலே காதல் இருக்கப்போ எல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. இதை நீயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என்று கோபத்தோடு முடித்தவனிற்கு பதிலாய்
உதாசீனமான பார்வையினை மட்டுமே வழங்கியவள். பேசி முடிச்சாச்சா? இல்ல இன்னும் பேசுறதுக்கு வேற ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா, இங்க நின்னு உங்களோட தேவையில்லாத கதைகளை கேட்கறதுல எனக்கு விருப்பமும் இல்லை, அதுக்கான பொறுமையும் இல்லை. ஏய்! என்னடி திமிரா? இந்த டீ போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஓ! அப்படிதாண்டி போடுவேன். என்னடி பண்ணுவ? என்று அவளோடு சண்டையை வளர்ப்பதிலேயே குறியாக நின்றான் அவன். எனக்கும் இந்த மாதிரி உங்கள மரியாதை இல்லாமல் பேசுறதுக்கு ரொம்ப நேரமாகாது. என்ன பேசவா? என்று அவள் நிமிர்வோடு கேட்கவும், சிறிது நேரத்திற்கு வார்த்தைகளை மறந்து அவளை முறைக்க மட்டுமே செய்தவன், ம். சும்மா சொல்லக்கூடாது. இந்த 5 வருஷத்துல ரொம்ப நல்லாவே டெவலப் ஆயிட்ட. முன்னெல்லாம் என்ன பார்த்து 4 வார்த்தை பேசுறதுக்கே தந்தி அடிப்ப. ஆனால் இப்போ என்னடான்னா, என்னையே நிற்க வச்சு கேள்வி கேட்குற. ஆமா, இந்த பேச்சு தைரியமெல்லாம் உன்னோட பழைய ரகசிய காதலன் கிறிஷ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டியா? இல்ல, இப்ப புதுசா ஒருத்தனை கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கியே ஆனந்தன்னு, அவங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டியா? ம். என்று அவளது உள்ளத்தில் ஊசிகளை ஒவ்வொன்றாய் ஏற்றுவதிலேயே குறியாக இருந்தான் அவன். ஆனால் அவனது இந்த குத்தல் பேச்சுகள் எல்லாம் அவளை ஒன்றும் அசைத்திடவில்லை. மாறாக அவனது ஊசிகளை அவனிற்கே திருப்பி விட்டாள் அவள். ம். உண்மைய சொல்லணும்னா, இதையெல்லாம் நான் கத்துக்க காரணமா இருந்தவரே இந்த கேள்வியை கேட்கறது தான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. என்ன பண்றது? சிலரோட துரோகங்களும், சிலர் தந்துட்டு போன ஏமாற்றங்களும் நமக்குள்ள இருக்கிற அந்த துணிச்சலை வெளியே கொண்டு வந்துடுது. அப்புறம் இன்னொரு விஷயம். உங்களுக்கு வேணும்னா நட்புக்கும் காதலுக்குமான வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் இது 2யுமே மதிக்கிறவ. அதை களங்கப்படுத்துற மாதிரி, இதுக்கு மேலேயும் ஏதாச்சும் பேசினீங்கன்னா, இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி, இப்பயும் சும்மா கேட்டுக்கிட்டே மட்டுமே இருக்க மாட்டேன் மிஸ்டர் கார்த்திக் கிருஷ்ணன். ஓ! மேடம்க்கு உண்மை சொன்னதும் கோபம் வேற வருதோ? என்ன பண்றது? உண்மை சில நேரங்கள்ல கசக்கத்தான் செய்யும். அதுக்காக நான் பார்த்தது, கேட்டதெல்லாம் பொய்யாய் மாறிடாதே! ஆமா, அதெப்படி? அன்னைக்கு என்கிட்ட அப்பட்டமாய் மாட்டினதுக்கு அப்புறம் கூட, உன்னால எதுவுமே இல்லாத மாதிரி பேச முடியுது? சில நேரங்கள்ல பார்த்தது, கேட்டதை தாண்டி, அதுக்குள்ள ஒரு உண்மை ஒளிஞ்சிட்டு இருக்கும். அந்த உண்மையை நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே புரிஞ்சுக்க தவறிட்டீங்க மிஸ்டர் கார்த்திக் கிருஷ்ணன். பொய்யா இருந்தால் தான் பயப்படணும். என்னோட காதல்ல அது அன்னைக்கும் இல்லை, இன்னைக்கும் இல்லை என்று கூறி முடித்தவளிற்கு பதிலாய் அவன் எதுவுமே கூறவில்லை. அவளையே சிறிது நேரத்திற்கு கண்வெட்டாது பார்த்தவனின் மனதில் இந்த 5 வருடங்களாய் தோன்றிடாத சலனம் இப்போது தோன்றியது. ஆம், அவளின் நிமிர்வான பேச்சு அவனிற்குள்ளும் சிறிய தடுமாற்றத்தினை கொஞ்சம் கொஞ்சமாய் விதைக்க ஆரம்பித்திருந்தது. அதனால் தனக்குள்ளாகவே யோசித்து குழம்ப துவங்கியவன், அவள் அவனது கட்டிலில் சென்று உறங்க தயாராகவும், மீண்டுமாய் கோப கவசத்தினை துணை கலைத்து கொண்டான். ஹேய், இப்ப எதுக்கு அங்க போற? உங்களுக்கு வேணும்னா, எங்கூட விடிய விடிய சண்டை போடுறதுக்கு ஆசையா இருக்கலாம். ஆனால் எனக்கு தூக்கம் வருது. ஆமா, உன் கூட சண்டை போடுறதுக்கு தான் இத்தனை வருஷமா இங்க ஆசையா காத்துட்ருக்காங்க பாரு. உனக்கு தூக்கம் வந்தால் இந்த அறையில எங்கேயாச்சும் ஒரு மூலையில போய் தூங்கு. உனக்கு என்னோட வாழ்க்கையிலேயே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இதுல உனக்கு என் கட்டில்ல வேற இடம் கேக்குதோ? ஹலோ மிஸ்டர் கார்த்திக் கிருஷ்ணன். எப்போ உங்கள் கையால் என் கழுத்தில் இந்த தாலி ஏறிச்சோ, அப்போவே நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்கள் வாழ்க்கையில் எனக்கு நீங்கள் இடம் தந்தாச்சு. அதனால் இந்த மாதிரி எல்லாம் சின்ன புள்ளத்தனமாக சண்டை போடுறதை விட்டுட்டு ஏதாச்சும் பெருசாக யோசிங்க. சரியா? என்று ஓர்வித நக்கலோடு கூறியவள், அதற்கு அவனது பார்வையின் வீரியம் சற்றே அதிகமாகவும், ஆமா, இப்படி என்ன முறைச்சு முறைச்சு பார்த்தே எரிச்சிடலாம்னு ஏதாச்சும் பிளானோடு இருக்கீங்களா என்ன? ம். அப்படி உனக்கு சக்தி கிடைச்சால், இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கணும். ஆனால் என்ன பண்றது? என் நேரம் இந்த ஜென்மத்தில உன் கூட தான்னு எழுதி வச்சிருக்கு போல. என்று அவன் சலித்துக் கொள்ளவும், ம். இந்த டயலாக்க உண்மையாவே நான் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்க சொல்லி நான் கேட்க வேண்டியதா இருக்கு பாருங்க. அதான் என் நேரம்.
என்று பதில் கொடுத்தவள் போர்வையை போர்த்தி கொண்டு அப்படியே கட்டிலில் சரிந்து விட்டாள். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று தனக்கு கேட்கும்படியாக மட்டுமே முணுமுணுத்தவன், ஹே இங்கே பாரு, என்னால் எல்லாம் உன் பக்கத்தில் படுக்க முடியாது. எனக்கு கட்டில் படுக்கலைன்னா தூக்கம் வேற வராது. ஒழுங்கா இடத்த காலி பண்ணிடு என்று மீண்டுமாய் அவன் ஆரம்பிக்கவும் பொறுமையற்று எழுந்தமர்ந்தவள், இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இத்தினூண்டு கட்டிலுக்கு ஏன் இவ்வளோ அலாப்பறை பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு கூட தான் உங்களை பிடிக்கல. அதுக்காக இப்போ என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இப்போ என்ன? இப்படி ஏதாச்சும் சின்ன சின்ன விஷயத்தில் கூட என்னை பழி வாங்கிட்டே இருக்கணும் அதானே? கவலைப்படாதீங்க. இனி பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்கள் கூடவே தான் இருக்க போகிறேன். அதனால் ஆறுதலாகவே என்னை நீங்கள் பழி வாங்கிக்கலாம், சரியா? இப்போ பேசாமல் வந்து படுங்கள். இதுக்கு மேலேயும் என்னால் உங்கள் கூட மல்லு கட்ட முடியாது. இல்லை இப்படியே தான் விடிகிற வரைக்கும் நின்றுக்கிட்டே தூங்க போகிறீங்கன்னா அது உங்கள் விருப்பம். எனக்கு நீங்கள் என் பக்கத்தில் வந்து தூங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்கள் எந்த விதத்திலையும் என்னை பாதிக்க போகிறதில்லை. அதனால் எனக்கு எந்த பயமும் இல்லை என்று வேண்டுமென்றே வெறுப்பேற்றியவளை இடைமறித்தவன், இந்த வாய் மட்டும் உனக்கு இல்லைன்னு வையேன், இந்நேரத்துக்கு உன்னை காக்கா வந்து தூக்கிட்டு போயிருக்கும். அப்படி வந்து தூக்கிட்டு போகும்போது பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு தூக்கம் வருது, குட் நைட் என்றவள் அதற்கு மேலும் அவனோடு விவாதிக்க விரும்பாதவளாய் கண்களை மூடி உறக்கத்தை தழுவிக்கொண்டாள். அவள் உறங்குவதையே சிறிது நேரத்திற்கு பார்த்தவனின் மனதில் இறுதியாக அவர்கள் போட்டுக்கொண்ட சண்டை ஏனோ அவனது மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சியை ஏற்படுத்தி செல்வதை அவனாலும் தடுத்திட முடியவில்லை. ஆம், கடந்த காலம் அவள் மீதான அவனது காதலை என்னதான் ஆழ புதைத்தாலும் நிகழ்காலம் அந்த காதலை வெளியே கொண்டு வருவதற்கே பெரும் பிராயத்தனம் செய்து கொண்டிருந்தது. உள்ளத்துள் பலவிதமான கேள்விகள் அவனை வாட்டி வதைக்க ஆரம்பிக்கவும் அதை இப்போதைக்கு தள்ளி வைத்தவன் அவளிற்கு அருகாகவே சென்று படுத்துக்கொண்டான். அவன் வந்து உறங்கும் வரையிலும் கண்களை மூடிக்கொண்டிருந்தவளிற்கு இப்போது அவளின் அனுமதியின்றியே கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றாய் விழுந்திடத் துவங்கியது. காதலித்த காலங்களில் அவனை விட்டு அவள் தூரமாக இருந்தாலுமே எப்போதுமே அவளை அவனிற்கு நெருக்கமாகவே உணர வைத்தவன் இன்று இவ்வளவு அருகாய் இருந்துமே அந்த நெருக்கத்தை சிறிதும் உணர்ந்திட முடியவில்லை என்று நினைத்தவளிற்கு வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. மனம் பழையதை நினைத்திட வேண்டாமென்று மறுத்தாலும் அந்த கசப்பான நாட்களை நோக்கி உள்ளம் செல்வதையே அவளால் ஏனோ தடுத்திடவும் முடியவில்லை. ஆம், அவள் எச்சந்தர்ப்பத்திலேயுமே திரும்பி பார்த்திட விரும்பிடாத நிகழ்வுகளை இப்போது அவளாகவே மீட்டி பார்க்கும் நிலையினை உருவாக்கி இந்த விதி அவளை இன்றும் வேடிக்கை பார்க்க மட்டுமே செய்தது. தொலைந்த பொழுதுகளில் என்னை தொட்டு சென்றவனே, விடியா இரவுகளில் என்னை விட்டு சென்றதுதான் ஏனோ?